ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லிட்டில் ஹவுஸ் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வீடு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் 2 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லென்த்தாக நான் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம லென்த்தாக கட் பண்ணி வச்சதில் இந்த கார்ட்போர்டில் சைடில் ஒட்டிக்கலாம். நான் 4 சைடும் ஒட்டி முடிச்சிட்டேன். கார்னர்ஸில் மட்டும் நம்ம டேப் ஒட்டிக்கலாம். நான் 4 சைடும் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த ஸ்கொயர் ஷேப் கார்ட்போர்ட் எடுத்து மேலே ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ நம்ம ஹவுஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கார்ட்போர்ட் லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 3ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பீஸ் எல்லாம் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் மடக்கி விட்டு இங்கே ஒட்டிக்கலாம். நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டோட ரூஃப் செய்யலாம். இந்த மாதிரி கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் ஷேப்பில் நான் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இதை எடுத்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வீட்டுக்கு கலர் பண்ணி முடிச்சிட்டேன். நான் ரூஃபுக்கு ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் அந்த ட்ரையான்ஸுக்கும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ட்ரையாங்கல் இது மாதிரி 2 சைடும் ஒட்டிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு டோர் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த உள்ளார மடக்கி விட்டிங்கன்னா அதனால் நம்ம வீட்டுக்கான டோர் ரெடி. இப்போ வீடை நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரூஃபுக்கு டெக்கரேஷன் பண்ணிவிடுவோம். நம்ம ரூஃபுக்கு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து க்ரீன் ஷீட் போட்டு ஒட்டிக்கலாம். க்ரீன் ஷீட் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீடையும் ஒட்டிக்கலாம், ரூஃபையும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் இருந்தால் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சுட்டி முடிச்சதுக்கப்புறம் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இது வந்து நம்ம 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எனக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து கம் வச்சு இங்கே ஒட்டிக்கோங்க. அடுத்து கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக நான் ஒட்டி முடிச்சிட்டேன். நான் களிமண்ணில் கிணறு செஞ்சேன், அதையும் இங்கே செட் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளாஸ்டிக் பூவை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காம்பஸ் எடுத்து இங்கே ஹோல் போட்டுக்கலாம். இந்த பூச்செடியை நான் செட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கல் இருந்துச்சு, இதையும் நான் இங்கே போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளால க்யூட்டான வீடு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.